எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக நீங்கள் கொரியன்ஸ் யார்ட்டாலும் போய் கேட்டிங்கன்னா கொரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சா கேஜோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சா கேஜோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சா அப்படின்னா வந்து 4ன்னு அர்த்தம், கேஜோல் அப்படின்னா வந்து சீசன் அர்த்தம். 4 சீசன்ஸ் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மைங்க, 4 சீசனும் 4 கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்ட்டு ஃபோட்டோஸ்லலாம். ஆனால் இது வந்து கொரியன்ஸுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். அதுக்காக வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கம், உடை பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து வரவங்க வந்து அதே மாதிரி தயார்படுத்தி இங்கே வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்தந்த நேரத்தில் சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதையும் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலம்ங்க. பனிக்காலம் வந்து கியவுல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்காத ஒன்று, மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காங்க. எனக்கு பிடிக்காத ஒரு காலம் பனிக்காலம் கியவுல். இந்த கியவுல் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலை மாற்றங்களால் எக்ஸ்டெண்ட் ஆகி பிப்ரவரி எண்டு வரைக்கும் கியவுல் தான் இருக்குது. இந்த டைமில் குறைஞ்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா -18 டிகிரி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. -18 டிகிரிக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே போகிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தடியாக ஒன்று போட்டிருப்பீங்க. பேடிங் ஜாக்கெட்டுன்னு பேருங்க இதுக்கு, பார்த்துக்கோங்க நல்லா. ஆனால் இதுவே வந்து தாங்காதுன்னா பார்த்துக்கோங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட்லியான ஜாக்கெட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க சில பேர். நம்மளால முடிஞ்சால் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இந்த பேடிங் ஜாக்கெட் வந்து ஒரு கிலோ இருக்குங்க. இதை போட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் நடந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம், ஒரு 3-4 கிலோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருவீங்க. ஆமாம். இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பனி காலத்தில் வெளியே செடி கொடியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. செடியெல்லாம் வந்து வெறுமனை இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி வாடி போய் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆயிரும்னா எனர்ஜி லோவாயிரும். ஆல்ரெடி இதை சுமந்துக்கிட்டு போகிறீங்க, வெளியே பார்த்தாலும் வெளியே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி கிடையாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆயிரும். பனிக்கும் வந்து பனி விழுந்துச்சுன்னா பார்த்து நடந்து போகணும். அண்ட் இன்னொன்று என்ன ஆகும்னா வந்து ஒரு 2-3 நாளில், ஃபஸ்ட் நாள் தான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், 2-3 நாள் ஆச்சுன்னா கருப்பு கலரில் ஆயிரும். அதனால கொரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பனியை வந்து வானத்துலேருந்து இருந்து விழுகிற குப்பை அப்படிம்பாங்க. பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேருக்கு பனி விழுந்துச்சுன்னா. உண்மை, அதில் சில சங்கடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன ஆகும்னா ஒரு சில நேரம் நீங்கள் இந்த மாதிரி பழைய பில்டிங்கில் இருக்கிறீங்கன்னா ஒரு கவனமாக ஒன்று பண்ணணும். ஏன்னா தண்ணி வந்து உறைஞ்சி போக வாய்ப்பு இருக்குங்க. உறைஞ்சி போச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு வராது. கை கழுவுற தண்ணி, கக்கூஸ் போகிறக்கு தண்ணி, ஒரு தண்ணியும் வராது. அதனால என்ன ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ரொம்ப -7 டிகிரி இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிக்குது, ஒரு 5 டிகிரி கீழே இறங்க ஆரம்பிக்குதுன்னா டேப்பை வந்து சின்னதாக திறந்து விட்டு டொக் டொக் டொக்குன்னு அந்த வெந்நி சைடில் வச்சு விட்டுட்டு டொக் டொக் டொக்குன்னு விழுகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா வெந்நி வந்துட்டே இருந்தால் தான் அது வந்து உறையாமல் இருக்குன்றதுக்காக தான். ஏன்னா வெளியே பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களா, உறைஞ்சி போயிடும் சில நேரங்களில். எனக்கு உறைஞ்சிருச்சுங்க இந்த தடவை. 3 நாள் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குளிக்காமல் 3 நாள். அப்புறம் பக்கத்தில் இருக்க சவுனாவுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து கக்கூஸ் போகிற கூட தண்ணிலாம் போயிடும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது. இந்த பனிக்காலத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு ஸ்நாக் இருக்குது. கொரியாவில் பனிக்காலத்தில் மட்டும் விற்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புங்கோபாங் அப்படிம்பாங்க. புங்கோபாங் அப்படின்றது வந்து நம்மளோட மைதாவில் பண்ணுற ஒரு சின்ன பன்னு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மீன் ஷேப்பில் இருக்க பன்னு. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவில் கஸ்டர்ட் க்ரீம் மாதிரி வச்சு, இல்லைனா வந்து சில இடங்களில் ரெட் பீன்ஸ் இருக்குல்ல, அதையும் உள்ளே வச்சு அந்த க்ரீமே வச்சு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், சூடாக அப்படியே வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஃபேமஸான ஸ்நாக் இந்த பனிக்காலத்தில். பிடிக்காத ஒரு சீசன், என்னடா இந்த அக்கா இவ்வளோ நெகட்டிவாக சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு எனக்கு குளிர் பிடிக்கும், இதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த பனிக்காலம் வந்து கொஞ்சம் இப்போ பிப்ரவரி எண்டுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாப்பியான ஒரு சீசனுங்க, வசந்த காலம். நம்ம ஊர்லேயுமே அதை வந்து ஹாப்பியாக தான் பாடியிருப்பாங்க, பூக்கள் பூக்கும் ஒரு சீசன் அப்படின்றதால. உண்மைங்க, அந்த சீசன் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இத்தனை நாளாக சூரியனையே பார்த்துருக்க மாட்டோம் அந்த பனிக்காலத்தில். ஆனால் வசந்த காலம் வர அப்படியே ஒரு நாளில் வந்து 6 மணி 7 மணி வரைக்கும் சூரியன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் பூக்கள் பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் பூக்கள் வந்து கொரியாவில் பூக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா போஸ்ட்டில். ஆனால் 2 வாரம் கிட்ட தான் இருக்கும் அந்த பூ. என்ன ஆகும்னா ஒரு டைம் மழை பெஞ்சிச்சுன்னா நடுவில் பூ ஃபுல்லாக உதிர்ந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த சீசன் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட நாளை சொல்லி
ஒரு சில இடங்கள்ல வந்து காட்சிக்கு வச்சுருப்பாங்க, கண்காட்சி மாதிரி. அந்த மாதிரி வந்து ஆற்றை சுற்றி வைக்கிறது, இல்லைன்னா வந்து பார்க்கை சுற்றி நிறையா மரங்கள் இருக்கும் சுற்றி, அந்த இடங்கள்ல போய் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கரெக்டாக பூ பூக்க ஆரம்பித்து ஒரு டைமில் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மழை பெஞ்சிச்சுன்னா ஏன்னா உதிர்ந்துடும். அதனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சுங்க கொரியாவில். அது வந்து கொரியன்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க, வசந்த காலம் ரொம்ப சுருங்கிடுச்சு, 2 வாரம் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான காலம், ஒரு மிதமான ஒரு குளிர் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 டிகிரி இந்த ரேஞ்சில் இருக்கும். சின்ன கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நீங்கள் சுற்றலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடை காலம்ங்க. அன்டாப்ல நம்ம ஊரில் பழக்கப்பட்ட அதே கோடை காலம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஹியூமிடிட்டி இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன நான் ஃபீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அப்படியே கொதிக்குங்க. உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு வெளியெல்லாம் கொதிக்கும், அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கும், பயங்கர வெயில். அது போக இன்னொரு கஷ்டம் என்னென்னா, கொரியாவில் ரோட்லாம் இப்படி இப்படி இருக்கும், ஓருமாக்கில்னு சொல்லுவாங்க. அந்த ஓருமாக்கில்ல நீங்கள் நடந்து போனீங்கன்னு வைங்க, மயக்கமே வந்துடும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு வெயில் இருக்கும். நமக்கு எப்பவும் பழக்கப்பட்டதுன்றதால நமக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாதுன்னு வைங்க. இங்கெல்லாம் கொடை பிடிச்சிட்டே சுற்றுவாங்க, நம்ம எப்பவும் போல போவோம். அப்போ அந்த டைமில் ஸ்லிப்பர் வாங்கி வச்சுப்பாங்க, நம்மள மாதிரியே தான் ஸ்லிப்பர் போடுவாங்க, நார்மலான லேசான துணி போட்டிருப்பாங்க. எனக்கு அதுக்காண்டியே எல்லா நாளும் கோடைக்காலமாக இருந்துடக்கூடாதான்னு இருக்குங்க, இதை சுமந்துட்டு போகணுங்கிறதுக்காகவே. ஆமாம், நமக்கு பார்க்கப்பட்ட ஒரு சீசன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 37 டிகிரி வரைக்கும் போகும், மேக்ஸிமம் 37 38 இந்த ரேஞ்சு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது உச்சகட்டத்தில் போச்சுன்னா. அந்த டைமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கொரியன்ஸ் வந்து நம்ம எந்த ஊர்லேயுமே பார்த்துருக்க மாட்டோம், கோல்டு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்கங்க வெயிலுக்கு. கோல்டு நூடுல்ஸ் அப்படின்றது வந்து கொரியனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெங்மியான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெங்மியான் இந்த கொரியன்ஸ் தான் வந்து சாப்பிட முடியும். என்னதான் நம்ம ஃபாரினர் வந்து கொரியன் லாங்குவேஜை நல்லா பேசி என்னதான் அவங்க கூட மிங்கிள் ஆனாலும் இந்த நெங்மியான் சாப்பிட முடியலன்னு வைங்களேன், ஹங்கோகிரி ஆனியா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நெங்மியான்றதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் காலத்தில். ஃப்ரிட்ஜில் வச்ச நூடுல்ஸையும் அந்த தண்ணியும் வந்து ஜில்லுன்னு இருக்கும், அதை வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு செட் ஆகாதுங்க அதெல்லாம். அதனால் அந்த கோல்டு நூடுல் வந்து சாப்பிட்ற ஒரு உணவு பழக்கம் வந்து அதனால தான் உண்டாயிருக்கு. இந்த வெயில் காலத்தில் வந்து வெயிலுக்கு நம்ம குளிர்ச்சியான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி அப்படி சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் மே ஜூன் ஜூலையில் இந்த வெயில் காலம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம். இலையுதிர் காலமும் வந்து கொரியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன் சொல்லலாம், நமக்கும் பிடிச்சது தான். ஏன்னா வந்து 18 17 இந்த மாதிரி ஒரு மிதமான குளிர் இருக்க ஒரு சீசனுங்க இது. இதை வந்து கொரியனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுல் அப்படிம்பாங்க, கவுல். ஓகேங்களா? ஸோ அந்த கவுல் அப்படின்றதுல வந்து அந்த கவுல் சீசன் வந்து பொதுவாக ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சுருங்கி இதுவும் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. செப்டம்பர் மட்டும்தான், அது வரைக்கும் என்ன ஆயிடுது, கோடை காலம் வந்துடுது ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கடுத்து இங்கேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அக்டோபர் கடைசியிலேருந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து இதுவும் ஒரு வருத்தப்படுறாங்க. இந்த சீசனும் பார்த்திங்கன்னா வசந்த காலம் மாதிரியே தான், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், லேசாக ஒரு கார்டிகனு கோட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம். அதில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்காது இந்த சீசன்லேயும். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இலை வந்து உதிர ஆரம்பிக்கும். அண்ட் எல்லோ கலரில் இருக்கும், ரோடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ கலர் இலையாக எல்லாம் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அழகான காட்சிகளை இந்த சீசன்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், இது மூணும் வந்து ஓகே, ஓரளவு நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் பனிக்காலம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்காக வந்து தயார்படுத்திக்கோங்க. இவ்வளோ தான் வந்து எனக்கு இந்த சீசன்ஸை பற்றி தெரிஞ்சது. பனிக்காலத்தை கொரியனில் பார்த்தீங்கன்னா கியவுல்னு சொல்லுவாங்க, வசந்த காலத்தை பொம் அப்படின்னு சொல்லுவாங்க, பொம். அடுத்தது வந்து கோடை காலத்தை யோரும்னு சொல்லுவாங்க, யோரும். ஓகேங்களா? கொரியனில் யோரும். அடுத்தது இலையுதிர் காலத்தை கவுல்னு சொல்லுவாங்க, கவுல். ஸோ கவுல், பொம், யோரும், கவுல் இப்படின்னு 4 சீசனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கோங்க. அந்த 4 சீசனையும் கொரியனில் என்ன சொல்லுவாங்கன்னா சாகேஜோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 சீசனையும் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய் வலிக்குதுங்க. ஆமாங்க, கொஞ்சம் பனிக்காலத்தை ரொம்ப தான் அசிங்கமாக பேசிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, அது பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு பிடிக்கலன்றதால நான் பேசினது. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த சீசன்ஸை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு, இல்லை கொரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ எதோன்னு முடிஞ்சிச்சு, போயிட்டு வரேன். பாய் பாய்.